Thank you so much. நீ கொஞ்சம் சீக்கிரமா வரியா? நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வரேன். வெயிட் பேபி வெயிட். நல்ல விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறது தப்பு இல்ல. ஆமா, நான் வெளியில போயிட்டு வரேன். இப்படி வெயில் அடிச்சிட்டு இருக்க, எங்கடி நீ போற? ஹேய், ஒரு சிகரெட் குடுப்பா. நோ ஸ்மோக்கிங் ஜோன். ஹேய், ஒரு சிகரெட் தானே கேக்குறேன். நான் தான் சொல்றேன்ல இந்த இடத்துல ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு சிகரெட் குடிக்கணும்னா உன்னுடைய டெரஸ்ல போய் குடி. என்ன, எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா? உங்க அம்மாவுக்கும் 2 ட்ரக்ஸ் கொடு. நீ என்னடா சொல்ற? இங்க பாரு, இங்க வா. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படிதான் நடந்துப்பியா? உனக்கு எப்படி தோணுது? தங்கம், வைரம், அன்பே இப்படி எல்லாம் சொல்வேன்னு எதிர்பார்க்கறியா? அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத. வா, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இது சூப்பரா இருக்கும். போதும். இது எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்குல்ல? இது என்ன பிரிஸ்டி, நீ என்ன அப்லோட் பண்ணி வச்சிருக்க? சொன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? எல்லாரும் இப்படிதானே பண்றாங்க. எல்லாரும் செய்யறாங்கன்னா உனக்கு ஒரு டிக்னிட்டி கிடையாதா? உனக்கு இந்த மாதிரி கேவலமான கமெண்ட்ஸ் வேணும் என்ன? அப்படிதானே? உன்னோட அம்மா அப்பா இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதை பத்தி யோசிச்சியா? அவங்க ஏன் பார்க்க போறாங்க? அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாஸ், அவங்கள பார்த்தாங்கன்னா என்ன வருது? உனக்கு என்ன எதிர்காலத்துல கால்கள் ஆகணும்னு ஆசை இருக்கான்னு? நீ என்னதான் சொல்ல வர? இந்த போட்டோ விஷயத்தை வச்சு என்ன எப்படி நீ இப்படி சொல்லலாம்? நான் இப்படிதான் சொல்லுவேன். நீ இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துட்டு அலைஞ்சினா தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடு. ஓகே? சஞ்சு ப்ளீஸ் போகாத. நீ இப்பயும் என் மேல கோபத்துல தான் இருக்கியா? இல்ல, கோவம் வரதுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும்ல. நான் தான் சாரி சொன்னேன்ல. உன் சாரி வச்சு நான் என்ன பண்றது? அந்த போட்டோவை டெலீட் பண்ணிட்டியா? போட்டோ விஷயத்தை வச்சு நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற என் மேல? அப்படினா விடு, நான் என் வேலைய பார்த்துட்டு போறேன். உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? எனக்கு செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சுதா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கம்மா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத. பை. ப்ளீஸ் ப்ளீஸ் போன் வைக்காத. ஹலோ 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 ஹலோ. ஓ ஹே, டன் டன். உனக்காக நான் ரெடியாகி வந்திருக்க பாத்தியா? பாரு. நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் பாரு. பிரிஸ்டி ப்ளீஸ். நீ இப்பயும் கோவத்துல இருக்கியா? ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் விட்டுடுப்பா. இப்பவும் இந்த மாதிரி கோபத்துல இருக்கணுமா? இங்க பாரு, நான் இல்லாம நீ இருக்க முடியாதுன்னு சொன்னில்ல, அதே மாதிரி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற? நடந்துக்கிட்டா என்னென்னலாம் நடக்கணும் உனக்கு தெரியுமா? போகட்டும், எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. கட்டி போடுறா.
எப்படி இருக்கு? இதுல நீ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குடி. செக்ஸியா ரொம்ப இருக்கா இல்லையான்னு பெருமைப்பட்டுக்காத. சொல்லு. இப்ப பாரு நீ. ஐயோ, இது யாரு? நான் தான். ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, ம், என் முகம் பார்க்க எப்படி இருக்கு? ஆமா. உன்னோட இதை யாரு பார்க்க போறாங்க? இதுதான் பெஸ்ட். ஏய், ஏன்டி அசிங்க அசிங்கமா பேசுற? உனக்கு வேற இப்படி வேலையே எல்லாம் இல்ல. பேசுறதா இருந்தா இங்க தயவு கொஞ்சம் செஞ்சு என்கிட்ட பாரு. பேசாத. போன வாரம் டெய்னியோட போட்டோவை நீ Facebookல பாத்தியா? ம், எப்படி இருந்தது? அவ்வளவு சூப்பரா இருந்தது. நான் பார்க்கவே இல்லையே. அவளுடைய போட்டோவை சரி, நான் இப்ப காட்டுறேன் நம்ம பாரு. அடுத்த ப்ரோகிராம் என்ன? அது இல்லாம நாம இன்னொரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஷூர். நான் சொன்ன மாதிரியே போட்டோ. வேண்டாம், நான் எடுக்கிறேன் பாரு. நீ எதிர்பார்க்கறத காட்ட விருப்பம் இருந்தா காமிச்சுக்கோ. சீ. பிரிஸ்டி, இன்னும் நீ போட்டோலாம் டெலீட் பண்ணல? அது உனக்காக தான். நீ பார்க்கணும்னு தான் போட்டேன். பிரிஸ்டி, உனக்கு ஏன் சொன்னா புரிய மாட்டுது? இது ரொம்ப பெரிய ரிஸ்கான மேட்ரு. நீ தான் ரிஸ்க்னு சொல்ற. எனக்கு எந்த ரிஸ்க்கும் தெரியல. ஒருவேளை உன் அக்கௌண்ட ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? என் அக்கௌண்ட் யார் ஹேக் பண்ண போறா? புரிஞ்சிக்காம பேசாத. நீ போட்ட போட்டோஸ்லாம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான போட்டோஸ். மத்தவங்க மனசுல என்ன நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? திருப்பி திருப்பி பைத்தியம் மாதிரி பேசாத. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தாதான் நான் சொல்றது உனக்கு புரியும். என் போனை கொடு. என் போனை கொடு. ஏய், யாராவது காப்பாத்துங்க. என் போனை புடிங்கிட்டு ஓடுறான். ஹெல்ப், ஹெல்ப். ஐயோ. இனிமே என்ன பண்ண போற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் புரியல. நீ எடுத்த போட்டோஸ் எல்லாமே அந்த போன்ல தான் இருக்கு. அத பத்தி கொஞ்சமாவது நீ கவலைப்படுறியா இல்ல புரிஞ்சுக்கிறியா? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த போட்டோவை டெலீட் பண்ணிடுன்னு. நான் ரிஸ்க்னு சொல்லியும் கூட நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. இனி பேசி என்ன பிரயோஜனம்? எதிர்பார்க்காதது நடந்துச்சுல்ல. இனிமே நீ என்ன பண்ண போற? கையை கட்டிட்டு சும்மா இருக்க போறியா? ஏதாவது செய்யலன்னா பிரச்சனை ஆயிடும். அந்த போட்டோஸ்லாம் வைரல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியுமா? உன் போன்ல ஏதாவது பாஸ்வேர்டு போட்டிருக்கியா? இல்ல. ஏன் போடல? நான் பாஸ்வேர்ட் போட்டா நீ இத சந்தேகப்படுவ. ஒரு நிமிஷம் இரு. இதை வச்சுக்கோ. இது என்ன? இது என்னுடைய பழைய போன். How disgusting. கேமராவும் இல்ல, இன்டர்நெட்டும் இல்ல. எனக்கு இந்த மாதிரி எந்த போனும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் உனக்கு தேவையான ஃபோன் நம்பர் இதில் சேவ் பண்ணு. இப்போதைக்கு இந்த ஃபோனை நீ யூஸ் பண்ணிக்கோ, சரியா? இது அனாவசியமா போட்டோஸ்லாம் எடுத்து உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் காட்டுறதுக்கு இல்லை, புரியுதா? போட பைத்தியக்காரா. பிரிஸ்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா? நான் சொல்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக மட்டுமே தான். இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது எவ்வளவு பிரச்சனைன்னு புரியுதா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஏதாவது யோசிக்கிறேன். இப்படி அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, அழாத. இப்போ நான் என்னதான் பண்றது? நான் தான் அழாதன்னு சொல்றேன்ல, ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். பைத்தியக்காரி, கொஞ்சம் சரி சிரின்னு சொல்றேன்ல. ஹலோ. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? யார் நீங்க? நீங்க ஷீலா தானே? ராங் நம்பர். அப்படின்னா இது முன்னியோட நம்பரா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? நீ என்னோட தங்க குட்டி இல்ல. உன்னுடைய மொபைல்ல இருக்கிற போட்டோஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை ஷீலா முன்னி தான் கூப்பிடுவாங்க, உண்மையான பேரை சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி போட்டோஸ் தானே இதுல இருக்கு. ஆமா, நீங்க யாரு? உனக்கு இப்பவும் யாருன்னு தெரியலையா? ஆச்சரியம்தான். நான் நினைச்சேன் நீ ரொம்ப புத்திசாலின்னு. உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் எனக்கும் என்னன்னு தெரியல. உன்னோட போட்டோஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே மயக்கத்துல இருக்கேன்.
ஹலோ 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 ஹலோ, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வேணும்? நான் எவ்வளவு வேணும்னாலும் தரேன். என் போனை கொடுங்க, அந்த போட்டோஸ் எனக்கு வேணும். ரிலாக்ஸ். உனக்கு ஏன் ரொம்ப பொறுமை இல்லாம இருக்கு? நீ எதிர்பார்க்கறது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். வெயிட் பண்ணு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வேணும்? நான் உன்கிட்ட பணமே கேட்கலையே தங்கம். என்கிட்ட எதுக்கு தேவையில்லாம பணத்தை பத்தி பேசுற? அப்புறம் உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு நீ தான் வேணும். உன்னோட போட்டோஸ பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா எனக்கு தூக்கமே வரல. நான் உன் கூட இருக்கணும், கூட சந்தோஷமா இருக்கணும். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற? நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. நான் அப்படிப்பட்டவ இல்ல. நல்ல காமெடி பண்ற. உன் போட்டோஸ் எல்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் இதை என்ன நம்ப சொல்ற, அப்படித்தானே? இங்க பாரு, உனக்கு பணம் தான் முக்கியம்னா எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தரேன். மத்த எதுவும் உனக்கு கிடைக்காது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, ஆனா என் மொபைலையும் போட்டோஸையும் கொடுத்துடணும் ப்ளீஸ். பணம் எல்லாருக்கும் தேவைதான், அது எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். எதுக்கு ஒரு மனுஷன் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் சொல்லு? வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரணும்னா காசு முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும். அது உனக்கு தெரியும்ல. ஆனா எனக்கு உன் கூட சந்தோஷமா இருக்கணும். அந்த நிமிஷங்கள் மட்டும் போதும். நீயும் நானும் ஒரே ரூம்ல. உனக்கு சம்மதம்னா என்னைக்காவது ஒரு நாள் நைட் நேரத்துல நாம அதை செலிப்ரேட் பண்ணலாம். டேக் அவர் ஒன் டைம். நான் இவ்வளவு சொல்லி உனக்கு புரியவே இல்லையா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு உனக்கு சொல்லிட்டேன்ல. நீ இன்னும் என்ன பேச வைக்காத. நீ முதல்ல ஃபேஸ்புக்கில் பாரு. நான் ஒரு போட்டோ போட்டிருக்கேன். அதில் ஒரே ஒரு கிளிக் பண்ணா எல்லாம் வைரல் ஆகிடும். அது வேணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். நான் மட்டும் அதை பண்ணிட்டேன்னா எல்லா பேரும் நான் என்ன கேட்குறனோ அதை தான் உன்கிட்ட கேட்பாங்க. அதனால நீ தேவையில்லாம பேசுறத நிறுத்திட்டு நான் சொல்ற மாதிரியே நீ நடந்துக்கோ. நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன். இன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணிக்கு நல்ல செக்ஸியா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. நம்ம மொதல் மீட்டிங்க சும்மா அற்புதமா இருக்கும். உள்ளவா செல்லம். அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. அப்படியே நேரா வா. வாவ், நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க. நான் இப்ப எங்க இருக்கேன்னு நீ தேடுற. இப்படி சுத்தி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நீ என்ன பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான் தான் உன்னை முழுசா பார்க்கணும். அப்போ உன்னை எனக்கு முழுசா தருவில்ல? வாவ், வேற லெவல். என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. என்னால முடியாது. நீயா? ஆமா, நான் தான். இதெல்லாம் நான் தான் பண்ணேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னுடைய போட்டோஸ்லாம் வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா என்னென்னலாம் நடந்திருக்கும்? உனக்கு புரிய வைக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இப்ப புரிஞ்சுதா? நீ விட. நான் இப்போ உன்னை விட்டுறேன். என்ன நீ விட்டுருவியா? இல்லை என்னை விட்டு போயிடுவியா? ஒன்றும் இல்லை. நீ போறேன்னு தானே சொன்ன. உனக்கு புரிய வைக்கணும் தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். இப்போது நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? என்ன மன்னிச்சிரு. அது உன்னால முடியல. என்னால நம்பவே முடியல. நீ எப்படி பண்ண? போடா.
இப்போ நான் செஞ்ச எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான். இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பாடம். இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது.